ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்து கொண்டிருக்கும். போன வீடியோஸில் ஒரு பகுதி பின்னத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ சேம் மாடலில் டுடேயும் ஒரு பகுதி பின்னத்தை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். எப்படி நாங்கள் இப்போ ஃபைன் பண்ண போகிற பகுதி பின்னத்திலிருந்து இன்னும் ஒரு பகுதி பின்னத்தை எப்படி உயிர்த்தெறிகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நாங்கள் உயிர்த்தெறிதல் என்ற பார்ட் வந்து மெயினாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை நாங்கள் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்துக்கொள்வோம். ஸோ எப்போன்னு சொல்லியிருப்பேன், முதலாவது நாங்கள் பகுதி பின்னத்தை செய்யும்போது கவனிக்க வேண்டிய விடயம் கீழே இருக்கிறது, அதாவது கீழே இருக்கிற அடி காரணிப்படுத்தப்பட்டிருக்கா காரணிப்படுத்தப்பட்டிருக்கான்னு நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். ஸோ இஞ்சங்களுக்கு பார்த்தீங்கன்னா காரணிப்படுத்தப்பட்டு தான் இருக்குது. ஸோ அடுத்த கட்டம் நாங்கள் பார்க்கணும், கீழே இருக்கிற அடுக்கும் கீழே இருக்கிற எக்ஸினுடைய அது கூடிய அடுக்கும் மேலே இருக்கிற எக்ஸினுடைய அது கூடிய அடுக்கும் சமனாக இருக்குதா, பெருசாக இருக்குதா, இல்லாட்டி சின்னதாக இருக்குதா. ஸோ மேலேயும் கீழேயும் நாங்கள் அடுக்குகளை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ 3 கேஸ் இருக்குது. அந்த 3 கேஸ்லேயும் எப்படி சால்வ் பண்ணுறது ஏற்கனவே பார்த்துருந்தாங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற எக்ஸினுடைய அது கூடிய அடுக்குன்னு சொல்கிறது எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிறது எக்ஸ் ஸ்கொயர் வரப்போகுது. மேலேயும் எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் மேலேயும் கீழேயும் சேம் அடுக்கு தான் இருக்குது. ஸோ இங்கே நாங்கள் ஒரே அடுக்கு மேலேயும் கீழேயும் ஒரே அடுக்கு இருந்துண்டா நாங்கள் கட்டாயம் முன்னுக்கு ஒரு மாறிலி ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ரைட். அடுத்த கட்டம் நாங்கள் எத்தனை காரணி இருக்கோ அத்தனை காரணியை தனித்தனியே போடுவோம். எத்தனை காரணி இருக்கோ அந்த காரணியில் தனித்தனியே போட போகிறோம். x-2 ரைட். மேலே கீழே இருக்கிற காரணி x-1. ஸோ அதே முட ஒரு அடுக்கு குறைச்சி போடணும். ஸோ கீழே முதலாம் படி மேலே ஒரு அடுக்கு குறைச்சோம்டா அது மாறிலி. x-2 சொல்கிறதும் ஒரு முதலாம் படி சார்பு. அதே முட ஒரு அடுக்கு குறைச்சோம்டா ஒரு மாறிலி வரப்போகுது, கேபிட்டல் சி. இடப்பக்கத்தில் இருக்கிறது அப்படியே நாங்கள் எழுதி கொள்வோம். x-1 x-2 ரைட். பொமசி எடுப்போம். பொமசி பார்த்தீங்கன்னா x-1ம் x-2 தான் பொமசி. x-1 x-2 பொமசி. ஓகே. ஸோ ஏயை மல்டிபிள் பண்ண போகிறது, ஏயை எது மல்டிபிள் பண்ண போகுதுன்னா x-1 x-2 x-1ம் x-2 தான் மல்டிபிள் பண்ண போகுது. ப்ளஸ் பியை ஆர் மல்டிபிள் பண்ண போகிறாருண்டா x-2. ஆல்ரெடி x-1 இருக்குது. ஸோ x-2 தான் மல்டிபிள் பண்ண போகுது. ப்ளஸ் சியை மல்டிபிள் பண்ண போகிறது x-1. அடுத்த கட்டம் நீங்கள் இடப்பக்கம் வலப்பக்கம் பார்த்தீங்கன்னா x-1 x-2 ஒரே அடியாக இருக்குது. ஸோ அந்த அடியை நீங்கள் விட்டு கொள்ளலாம். அவரை நீங்கள் தவிர்த்து போட்டு பேலன்ஸை எழுதி கொள்ளலாம். எக்ஸ் சர்க்கம் சக எக்ஸ் சர்வசமன் ஏ இன்டு நீங்கள் x-1ஐயும் x-2ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் எக்ஸ் சர்க்கம் -3x + 2. எக்ஸ் சர்க்கம் -3x + 2 ப்ளஸ் b இன்டு ஓகே அவரையும் அடப்புரி நீக்குவோம் bx - 2b ப்ளஸ் cx - c சர்வசமனை போடுவோம். எக்ஸ் சர்க்கம் சக எக்ஸ்
சர்வ சமன் இப்போ ஏயால் ஏயை அடைப்புறி நீக்குவோம். ஏஎக்ஸ் வர்க்கம் minus 3ax plus 2a plus bx minus 2b plus cx minus c. Right. x வர்க்கம் plus x சர்வசமன். இனி என்ன செய்ய போகிறோம்னா வளமையாக செய்கிற மாதிரி எக்ஸ் வர்க்கத்தின் ஒரு உறுப்புறுப்பாக செட் பண்ணுவோம். அதாவது எக்ஸ் வர்க்கத்தின் உறுப்பை தனி எடுப்போம். ஸோ அங்கே ஏஎக்ஸ் வர்க்கம் மட்டும் இருக்குது. எக்ஸை பார்த்தீங்கன்னா -3ax இருக்குது, bxம் இருக்குது, -3ax இருக்குது, bx இருக்குது, cx இருக்குது. ஸோ அந்த மூன்றுலையும் இருந்து நாங்கள் எக்ஸை பொதுப்படுத்தமெண்டா ப்ளஸை போட்டு எழுதுகிறேன். -3a வரப்போகுது, -3a plus b plus c into x plus மாறிலியை நாங்கள் பார்த்தோம்னா 2aயும் -2b மாறிலி 2a minus 2b minus c minus 2a minus 2b minus c. Right. இனி நாங்கள் எக்ஸ் வர்க்கத்தின் குணகங்களை சமப்படுத்துவோம். எக்ஸ் வர்க்கத்தின் குணகங்கள். ரைட். எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை நாங்கள் சமப்படுத்தினோம்னா நீங்கள் தமிழ் அழிக்க நிற்க தேவையில்லை. எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை சமப்படுத்துதல் அப்படி எழுத தேவையில்லை. நீங்கள் இப்படி போட்டாலே விளங்கும். எக்ஸ் வர்க்கத்தின் குணகத்தை சமப்படுத்தினோம்னா வலப்பக்கம் இருக்கிறது ஏ சமன் இடப்பக்கம் இருக்கிறது 1. எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் இருக்கிற குணகம் 1. ரைட். அடுத்தது எக்ஸின் குணகம். எக்ஸினுடைய குணத்தை சமப்படுத்தி விட்டோம்னா -3a plus b plus c equal to எக்ஸுக்கு முன்னால் இருக்கிற குணகம் 1. ஸோ ஏயை கொண்டு வந்து நாங்கள் பிரதிட்டோம்னா -3a. ஸோ -3 plus b plus c equal to 1. So b plus c equal to 4 என்று வரப்போகுது. b plus c equal to 4. ரைட். இவரை நாங்கள் முதலாவது சமன்பாடுன்னு எடுத்துக்கொள்கிறோம். இது முதலாவது சமன்பாடு. ரைட். அடுத்தது நாங்கள் மாறிலியை சமப்படுத்த போகிறோம். அதாவது எல்லா குணகங்களும் சமப்படுத்துகிறோம். மாறிலியின் குணத்தை நான் சமப்படுத்தினேன்டா 2a minus 2b minus c equal to மாறிலி 0 தான் இருக்குது. மாறிலியே இல்லை. எங்களுக்கு இடப்பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே மாறிலி இருக்குதா? மாறிலி என்றதே இங்கே இல்லை. ஸோ மாறிலி இல்லாட்டி அதோட குணகம் 0. எந்த உறுப்பு இல்லையோ அந்த உறுப்பின குணகங்கள் 0 தான் வரும். இப்போ நான் ஏக்கு பதிலாக 1 கொண்டு வந்து போடலாம். ஏற்கனவே தெரியும். ஸோ இதில் ஒரு 2 minus 2b minus c equal to 0. ஸோ நான் என்ன செய்கிறேன், 2 அப்படியே வச்சுக்கிறேன். 2b minus c அங்கே கொண்டு போகிறேன். ஸோ அங்கே கொண்டு போகணுன்னா எங்களுக்கு வர சமன்பாடு 2b plus c equal to 2. 2b plus c equal to 2. இது 2ஆம் சமன்பாடு. ரைட். இது 2ஆம் சமன்பாடு. இனி என்ன செய்ய போகிறோம், 1 2 இருக்குது. ஸோ 2லேருந்து 1 கழிச்சு விடுவோம். இல்லாட்டி 1லேருந்து 2 கழிப்போம். இது 1. ஸோ 1லேருந்து 2 நாங்கள் கழிச்சு விட்டோம்டா முதலாம் சமன்பாட்டிலேருந்து 2ஆம் சமன்பாட்டை கழிச்சோம்டா
பி ப்ளஸ் சி கழிச்சு காட்டுற ஸ்டெப் தேவையில்லை, நான் உங்களுக்கு விளங்கோணம் அண்டபடியாக நான் எழுதுகிறேன். நீங்கள் அதை நேரடியாகவே எழுதலாம். 2b + c ஈக்குவல் டு 4லேருந்து 2 போனால் 2. ஸோ இங்கே சியும் மைனஸையும் வெட்டுப்பட்டால் ஒரு -b தான் மிஞ்ச போகுது. -b ஈக்குவல் டு 2. ஸோ b ஈக்குவல் டு -10. b ஈக்குவல் டு -10 கண்டுபிடிச்சிட்டோம். b ஈக்குவல் டு -10 அதை கொண்டு போய் நான் முதலாம் சாம்பாட்டு இல்லை ரெண்டாம் சாம்பாட்டு கொண்டு போடலாம். ஸோ இங்கே வேலை பக்கம் எழுதுகிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. b சமன் -10 b சமன் -2 சமன்பாடு ஓகே ஒன்றில் பிரதியிடுவோம். சமன்பாடு ஒன்றில் பிரதியிட. ரைட். இந்த சாம்பாடு ஒன்றில் கொண்டு பிரதிட்டோம்டா கொஞ்சம் மவுசால் எழுதுகிறபடியாக எழுத்து கொஞ்சம் அப்படித்தான் வரும். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. b சமன் -2 சாம்பாடு ஒன்றில் கொண்டு பிரதிட்டோம்டா சாம்பாடு ஒன்று உங்களுக்கு தெரியும், b + c = 4. b + c = 4 தான் அந்த முதலாம் சாம்பாடு. ஸோ இதில் பிக்கு போல -2 போட்டோம்னா -2 + c = 4. ஸோ c = 6 என்று வரப்போகுது உங்களோட ஆன்சர். c = 6. ரைட். c = 6 என்று வந்துட்டுனா இனி abc மூன்றும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இனி பகுதி பின்னத்தை அப்படியே எழுத போகிறோம். x வர்க்கம் சக x ஓவர் x - 1 x - 2 x - 2 சர்வ சமன் கேபிட்டல் A என்று சொல்கிறது 1. ஸோ 1 + அப்படி கண்டுபிடிச்சது அப்படி கொண்டு பிரதியிட வேண்டியதுதான். ஸோ பிக்கு பார்த்தீங்கன்னா -2. ஸோ நான் -2 மேலேயே போட்டு விடுறேன். -2 அடைப்புரிக்கில் போட்டு கீழே x - 1 ப்ளஸ் c என்று சொல்கிறது 6 கீழே x - 2. ரைட். நாங்கள் இப்போ இந்த பகுதி பின்னத்தை தீர்த்துட்டோம். அப்போ இதுவரைக்கும் ஒரு கஷ்டமும் இல்லை. இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த பகுதி பின்னத்திலிருந்து ஆரை உய்தெரியணும் பாருங்கோ. x வர்க்கம் + 3x + 2 ஓவர் x வர்க்கம் -x என்ற பகுதி பின்னத்தை நாங்கள் என்ன செய்யணும், உய்தெரியணும். ஸோ நான் அந்த பகுதி பின்னத்தை நான் எழுதி கொள்கிறேன் பாருங்கோ. ரெட் கலரால் எழுதுகிறேன். x வர்க்கம் சக 3x + 2 பாருங்க கீழே பாருங்க x வர்க்கம் -x தானே இருக்குது. x வர்க்கம் -x நான் அவரை எப்படி போட போகிறேன், அவரை காரணிப்படுத்தி போட்டுக்கிறேன் காரணியின் வடிவமாக. ஸோ x வர்க்கம் -x x × x - 1 இப்படி போட்டுக்கொள்ளலாம். என்ன இங்கே இருக்கிற இந்த காரணியை நாங்கள் x × x - 1 போட்டுக்கொள்ளலாம், காரணிப்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இப்படி காரணிப்படுத்தி போட்டு தான் நாங்கள் யோசிக்க போகிறோம். பாருங்க நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பகுதி பின்னம் இது இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சது இந்த பகுதி பின்னம் தான் எங்களுக்கு தெரிஞ்ச பகுதி பின்னம். ஸோ இந்த பகுதி பின்னத்திலிருந்து அந்த பகுதி பின்னத்தை என்ன செய்யணும், உய்தெரியணும். இந்த பகுதி பின்னத்திலிருந்து அந்த பகுதி பின்னத்தை உய்தெரிய போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x - 1 இருக்கிறது அங்கே யாரா மாறுது, எக்ஸாக மாறுது. இங்கே x - 2 இருக்கிறது அங்கே ஆறா மாறி இருக்குது, x - 1 மாறி இருக்குது. ஸோ x - 1ஓடையும் x - 2ஓடையும் ஒரு சக ஒன்று கூட்டுப்பட்டிருக்கு. இங்கே x - 1லேருந்து -1 காணையில் அங்கே x மட்டும்தான் வந்திருக்குது. இங்கே x - 2 இருக்குது, ஆனால் அங்கே வந்தது x - 1. ஸோ ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கு, கூட்டுப்பட்டிருக்கு. ஒன்று கூட்டுப்பட்டிருக்குது. ஸோ இதில் இருந்து நாங்கள் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ரைட். அப்போ
இதில் பாருங்க நான் என்ன செய்ய போகிறேன்டா எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை போட்டால் ஓகேன்னு நினைக்கிறேன். பாருங்க எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை போட்டோம்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன வரப்போகுது எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரப்போகுது. ஆல்ரெடி என்ன இருக்குது மேலே ஒரு மைனஸ் ஒன்னும் இருக்குது இந்த மைனஸ் ஒன்னும் இருக்குது. ஸோ மைனஸ் ஒன்னும் ப்ளஸ் ஒன்னும் கேன்சல் ஆகிட்டுண்டா தனியாக மிஞ்ச போகிறது எக்ஸ் மட்டும்தான் மிஞ்ச போகும். அதே மாதிரி தான் நாங்கள் அடையும். இந்த உயிர்த்தெரிதல்னு சொல்கிறது ஒரு பகுதிப்பினத்தை கண்டுபிடிச்சிருவோம். அந்த பகுதிப்பினத்தில் நாங்கள் என்ன மாற்றத்தை செய்தால் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய பகுதிப்பினம் வரப்போகுது. அதான் உயிர்த்தெரிதல்னு சொல்கிறது. இது உயிர்த்தெரிகிறது. நாங்கள் கண்டுபிடிச்ச பகுதிப்பினத்திலிருந்து இவர் என்ன செய்யணும் உயிர்த்தெரியணும். பிறகு நீங்கள் வளமையாக இவரை பகுதிப்பினம் செய்கிற மாதிரி இவரை நீங்கள் என்னது மாறிலி சேர்க்கணும், தனித்தனியை போட்டு மேலே அடுக்குகளை குறைச்சி போட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா அது பிழை. உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி இன் பகுதிப்பினத்தை உயிர்த்தெறிதான் சொல்லிக்கிறாங்க. இங்கே பாருங்க இன் உயிர்த்தெறிதல். அப்போ இந்த உயிர்த்தெறிதல் சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிப்பினத்திலிருந்து ஏதோ ஒரு மாற்றம் எக்ஸுக்கு பதிலாக ஏதோ ஒன்று கொண்டு பிரதிநிதி போடுறீங்க. எக்ஸுக்கு பதிலாக 2x போடலாம், எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் எதுவும் போடலாம். எதை போட்டாலும் நீங்கள் காண வேண்டிய பகுதிப்பினம் அப்படியே வரணும். அதான் உயிர்த்தெறிதல். ஸோ அப்போ நான் எனக்கு விளங்கிட்டு இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை போட்டு விடுறேனே. எக்ஸ் என்று இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை பிரதிடுறேன். பிரதிடுறேன் இருபுறமும் என்ன இருபுறமும் பிரதிடணும். ஸோ இருபுறமும் எக்ஸ் சமன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை பிரதியிடு. ஸோ நீங்கள் பிரதிவிட்டீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரப்போகுது. ஸோ மேலே எக்ஸ் வர்க்கம் இருக்கண்டா எக்ஸ் ப்ளஸ் ஒன் முழுவண்ட வர்க்கம். ரைட். சக எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? இந்த கேள்வியில் எங்கே எக்ஸ் இருக்கோ அந்த எக்ஸுக்கு போல எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட போகிறீங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒன். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டால் தான் நான் காண வேண்டிய பகுதிப்பினம் வரும். இங்கே நான் ஒரு ஸ்டெப்பில் போட்டு காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு நான் எக்ஸு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட்டேன்னுண்டா அங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. நான் போட்டே காட்டுறேன். x equal x plus 1 minus 2 right. சர்வசமன் ஒன்று எக்ஸுக்கு மட்டும்தான் எக்ஸ் ப்ளஸ் ஒன் போட போகிறீங்க. -2 இந்த மைனஸை வேணுமெண்டா முன்னுக்கும் கொடுக்கலாம். நான் மேலேயே வச்சிருக்கிறேன். எக்ஸு பதிலாக நாங்கள் போட போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன், அங்கே வர வேண்டிய அவங்களோட -1 ஓகே ப்ளஸ் 6 ஓவர் ரைட் 6 ஓவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் -2. இப்போ பாருங்கோ, நீங்கள் மேலே இருக்கிறத நீங்கள் அடைப்புக்குறி நீக்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் மேலே இருக்கிறது அப்படியே வரும். அடைப்புக்குறி நீக்கினீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் அடைப்புக்குறி நீக்கி நீங்கள் கூட்ட வேண்டியதெல்லாம் கூட்டினீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 வரும் கட்டாயம். எக்ஸ் வர்க்கம் சக 3x சக 2 வரும். ஓகே, நான் பிரிச்சு எழுதி காட்டுறேனே. ரைட், இவரை பிரிச்சு எழுதினீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் சக 2x ஏ சக பி முழு வர்க்கத்தின் விரிவு அதே விரிவு தான் எக்ஸ் வர்க்கம். அப்போ இவரையும் பெருக்கிறது அதில் 2 மடங்கு. ஸோ 2x + 1. ஸோ அங்கால ஆல்ரெடி எக்ஸ் + 1 இருக்குது. ரைட், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் மிஞ்ச போகுது, அங்கே யாரும் மிஞ்ச போகுது எக்ஸ் -1. பாருங்க, நாங்கள் காண வேண்டிய கீழே வந்துட்டு. ஸோ ரைட், அங்கே 1 ப்ளஸ் -2 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் -1.
ரைட். இனி பாருங்க மேலே நீங்கள் கூட்டினீங்கண்டா உங்களுக்கு காண வேண்டிய அப்படியே வந்துடும். எக்ஸ் இறக்கம் சக 3x சக 2 எக்ஸ் இறக்கம் சக 3x சக 2 சாரி சக 2 ஓவர் இவர் நீங்கள் வேணுமெண்டா நீங்கள் அடப்பு நீக்கி விடுங்க. எக்ஸ் இறக்கம் -x காரணிப்படுத்தி போட்டு தான் நீங்கள் யோசிக்கணும். பிறகு உங்களுக்கு தந்த கேள்வி என்னது? எக்ஸ் இறக்கம் -x தானே உங்களோட வடிவம். இப்போ காரணியின் வடிவத்திலே தந்தது இல்லை. இப்போ அடைப்பூர் நீக்கி தான் தந்திருந்தது. ஸோ நான் அடைப்பூர் நீக்கி கொடுத்து போடுறேன். ஸோ இங்கே என்ன வரப்போகுது? 1 ப்ளஸ் -2 x -2 x ப்ளஸ் 6 x -1 இவ்வளோதான். பாருங்க உங்களுக்கு நாங்கள் ஒரு பகுதி பின்னத்தை நாங்கள் கண்டுபிடிச்சு அதிலிருந்து உயிர்த்தெறிதல் பாட்டு இதான். இப்படி தான் நாங்கள் இவரை உயிர்த்தெறிய போகிறோம். ரைட். ஸோ எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த பகுதி பின்னம் ஃபுல்லாக பார்க்க தான் போகிறோம். ஸோ 3 கேஸிலையும் 3 கேட்டகரியிலையும் வந்து நிறைய கேள்வி பார்க்கல. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கொஞ்சம் பார்க்குற கொஞ்சம் கேள்வியிலேயே உங்களுக்கு ஒரு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.